நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி சிறுதானியத்தில் சாமை எடுத்திருக்கேன். நம்ம சிறுதானியத்தில் பொங்கல் எப்படி பண்ணுறது, உப்புமா எப்படி பண்ணுறது, நிறைய ரெசிபி நம்ம கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நம்ம சேனலில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானியத்தில் நீங்கள் எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ, ஒரு கப்பு எடுத்துக்கிறீங்கன்னா அரை கப்பு பாசிப்பருப்பு, ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு குக்கரில் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தனியாக ஓப்பன் பாட்டில் வந்து ஒரு 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 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா 1:3 இல்லை 3.5 அப்படி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு தனியாக வேக வச்சு பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். குக்கரில் கூட விசில் விடாத இந்த மாதிரி ஓப்பனில் கிளறி பண்ணுங்கள். ஒரு மாதிரி கட்டி தட்டாமல் இருக்கும். நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த சாதா பொங்கலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டி ஆகிடும். சிறுதானியத்தில் வைக்கும்போது அந்த மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இன்னும் இருக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆற கெட்டி ஆகிடும். சரிங்களா? இது மாதிரி பொங்கல் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன், தாளிப்பெல்லாம் இன்றைக்கி போடலை. மிளகு, ஜீரகம், பெருங்காயம், இஞ்சி எல்லாமே இதில் போட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். வேக வைக்கும்போது நீங்கள் வேணும், ஆப்ஷன் இருந்தால் வேணால் தாளிப்பு போட்டுக்கோங்க. நம்ம டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நெய்யில் வந்து நம்ம வழக்கம் போல் மிளகு, ஜீரகம், அந்த முந்திரி பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க. நான் எல்லாமே இதில் பச்சையாகவே சேர்த்துட்டேன். சரிங்களா? கோதுமை ரவை உப்புமா. கோதுமை ரவை வந்து நல்லா வறுத்துடுங்க. நான் எப்பயுமே வாங்கிட்டு வந்தனாலே வறுத்து வச்சுருவேன். ஃபுல்லாகவே வறுத்து ஆற வச்சு கண்டெய்னரில் சேர்த்து வச்சுருவேன். அதே மாதிரி தான் என்ன பண்ணுங்கள், ஒரு கப்புனாக்கா அதுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறியை சேர்த்து போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நான் போடலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. குட்டி பசங்களுக்கெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா. அபவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க இப்படி சாப்பிட்டா ஓகே, நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, இஞ்சி போட்டு, 2 பூண்டை தட்டி போட்டுட்டு காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு 1:2 தண்ணியை ஊற்றி தலன்னு கொதிக்கும் போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை கொட்டி கிண்டி சிம்மில் வச்சு மூடிட்டிங்கன்னா சூப்பராக உதிரியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடும். சரிங்களா? இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்குங்க. எடுத்து மத்தியானமும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூட சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னிங்க. கொத்தமல்லி தழை அவ்வளோ சத்து உள்ளதுங்க. வேணுன்றவங்க ஏதோ தேடுறீங்க, நெட்டில் போய் தேடி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம வீடியோ அப்படி நான் கொடுத்துருப்பேன். அதனால் கொத்தமல்லி தழை கிடைக்கும்பொழுது நிறைய கொத்தமல்லி தழை போட்டு, தேங்காய் போட்டு, கொஞ்சமாக உடச்சக்கடலை போட்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, உப்பு சேர்த்து அரைச்சி பாருங்கள். சூப்பராக இருக்கும் சட்னி. கல் தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் அருமையான காம்பினேஷனுங்க. நல்லாயிருக்கும். பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸு எல்லா காய்கறிகளும் நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், பெரும்பாலும் நூக்கல் நிறைய எடுத்துப்பேன். காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இதெல்லாமே இந்த மாதிரி இன்ச்சாக கட் பண்ணிப்பேன். ஸ்டீமரில் வச்சு எடுத்துப்பேன். ஸ்டீமரில் வச்சு எடுத்துகிட்டு இதுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்காது. கொஞ்சமாக அந்த கடுகு வெடிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் 2 பல்லு பூண்டு, ஒரு நாளைக்கு வெங்காயம். இது ஆப்ஷனல் தான். நம்ம வீடியோவில் தேடி பாருங்கள், நிறைய டைப்பில் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும்ல, அதனால் ஒரு நாளைக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை நுணுக்கி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன் இறக்கும்போது. ஒரு நாளைக்கு தேங்காய் துருவி போட்டுருவேன். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ப்ளைனாக பண்ணுவேன். ஆனால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் எண்ணெயில் வதக்கும் போது சின்ன வெங்காயம் 2 தட்டி போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும். ஆனால் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும் அப்படின்னும்பொழுது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டைப்பில் கொடுத்துருப்பேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட கூட நீர்மோர் இல்லைன்னா மாதுளம்பழம் ஜூஸ் அப்படியும் கிடைக்கல அப்படின்னும்பொழுது வாழைப்பழம், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் வாழைப்பழம். டயபெட்டிக் இருக்கிறவங்க மட்டும் வாழைப்பழம் வந்து பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரு 1/2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.